வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தர்ஷனா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷான் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாளையும் நாளை மறுதினமும் கடும் காற்று வீச முடியும் என எதிர்ப்பு கூறல். வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில். பிரபல கல்விமான் RIT அலசின் இறுதி கிரியைகள் நிறைவு. சீனாவினால் முதல் முறையாக ஆளில்லா விண்கலம் விண்ணுக்கு. அகில இலங்கை விவசாய சம்மேளனம் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 14ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் நிதியமைச்சருக்கு தாம் வழங்கிய 6 கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவும் விவசாய சமூகத்தை அரசாங்கம் மறந்துள்ளதாகவும் தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவர்கள் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்களை தெளிவுபடுத்தினர். வடமாகாணத்தில் அரசு துறையில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் 371 பேருக்கு இன்று நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கோப்பாய் கல்வியியல் கல்லூரியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர் GA சந்திரஸ்ரீயின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாணத்தின் அரசு துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது முகாமைத்துவ உதவியாளர்கள் 219 பேருக்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 107 பேருக்கும் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. அத்தோடு 25 பேருக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டதோடு கால்நடை உத்தியோகத்தர்களாக 20 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் கூறுவதும் வடக்கில் இடம்பெறுவதும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக காணப்படுவதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். எப்பொழுதுமே எங்களுடன் ஒத்துழைப்பதாகத்தான் கூறி வருகின்றார். ஆகவே எங்களுக்கு ஜனாதிபதியோடு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நடைமுறையில் நாங்கள் பார்ப்பது அதற்கு முரணாக இருக்கின்றது. அதற்கு ஜனாதிபதியை குறை கூறுவதா அல்லது அவரின் கீழ் இருக்கும் கல்கிஸ்ஸ படோவிட்ட 2ஆம் பிரிவு மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பிரதான உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்திலிருந்து இதுவரையில் 6 ஆலயங்களில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பதிவாகியுள்ளது. புனித ஸ்தலங்கள் உடைக்கப்படுகின்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இதுவரை எந்த ஒரு அதிகாரிக்கும் முடியாமல் போயுள்ளமை வருத்தமளிக்கக்கூடிய விடயமாகும். நேற்றிரவு கல்கிஸ்ஸை படோவிட்ட 2ஆம் பிரிவு மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பிரதான உண்டியல் உடைக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டுள்ளது. குறித்த ஆலயத்தின் பிரதான உண்டியல் உடைக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டுள்ளதாகவும் இது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்கிஸ்ஸ போலீசார் தெரிவித்தனர். பெரும் கஷ்டத்தில் தான் இந்த ஆலயத்தை கட்டி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறோம். போலீசாரம் வந்து பார்த்துவிட்டு பரிசோதனை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கு உண்டான தண்டனையை அம்பாள் கொடுப்பாள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் அங்கு சென்றிருந்தார். வடபகுதியிலே கோயில்கள் அளிக்கப்படுகின்றன, உடைக்கப்படுகின்றன. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மலையகத்திலும் இத்தகைய நடவடிக்கைகள் நடைபெறுகின்றனவா என்ற கேள்வி எனக்கு நேற்று எழுந்தது. இன்று அந்த தொடர்ச்சி மேல் மாகாணத்துக்கு வந்துவிட்டதா என்ற மாதிரியான ஒரு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். தமிழர்கள் இன்று கடைசியாக சென்று அடைக்கலம் அடைவது, தீர்வை தேடுவது கோயில்களிலே தான். ஆகவே இந்த கோயில்களை தொடாதீர்கள் என்று நான் அனைவருக்கும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அரசாங்கத்துக்கும் சொல்கின்றேன், அரசியல்வாதிகளுக்கும் சொல்கின்றேன், மத தீவிரவாதிகளுக்கும் சொல்கின்றேன், செய்யாதீர்கள். உண்மையிலே இத்தகைய செயல்பாடு
எந்த மதத்துக்கு எதிராக நடைபெற்றாலும் கூட நாங்கள் அதை எதிர்க்கின்றோம். உண்மையிலே இந்த செயல்பாட்டை கடுமையாக கண்டிக்கின்றேன். சம்பந்தமாக நேற்று முதல் நாள் சட்டப்படை சம்பவத்துக்கு சொன்னது போல போலீஸ் மாதிபருக்கு அறிவித்திருக்கின்றேன். நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டும். அதன் மூலமாக இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறாமல் நாம் தடுக்க முடியும். கடந்த சில தினங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோயில்கள் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை வழிபாட்டு தலங்களில் இடம்பெறும் திருட்டுச் சம்பவங்களை பல்வேறு தரப்பினரும் வன்மையாக கண்டித்துள்ளனர். இத்தகைய சம்பவங்களுடன் தொடர்புடையோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றம் மற்றும் சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியம் ஆகியன கண்டனம் வெளியிட்டுள்ளன. வணக்கஸ்தலங்கள் மீதான தாக்குதல்கள் மிகவும் இயல்பாகவே இடம்பெறுகின்றன. மட்டக்களப்பில் ஒரே இரவில் ஸ்ரீ செல்ல கதிர்காமர், மாங்காடு பிள்ளையார், கிரான்குளம் ஐயனார் மற்றும் பாண்டிருப்பு திரௌபதியம்மன் ஆகிய 4 இந்து ஆலயங்கள் சேதப்படுத்தப்பட்டதுடன் ஆலயத்தின் பெறுமதியான பொருட்களும் கொள்ளை. யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் இயேசுநாதரின் திருச்சொரூபம் உடைப்பு. திருகோணமலை கற்பக விநாயகர் ஆலய கோபுரத்தில் உள்ள 13 பாவை சிற்பங்கள் சேதம். யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் உடைக்கப்பட்டு பெறுமதிமிக்க பொருட்கள் கொள்ளை. யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு சந்திரசேகர பிள்ளையார் கோவிலில் பெறுமதியான விக்கிரகங்கள் கொள்ளை. யாழ்ப்பாணம் ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயத்தில் கொள்ளை. வவுனியா குளுமாட்டுச்சந்தி காளியம்மன் ஆலயத்தில் திருட்டு. ஒரே நாளில் 2 கோயில்கள் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் களவாடப்பட்டன. தெனியாய பல்லேகம ரத்நாயக்க ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் உள்ள காளி கோயில் என்பன இவ்வாறு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வணக்கஸ்தலங்கள் தாக்கப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க பெறுமதியான பொருட்கள் சூறையாடப்படுவது எப்போது நிறுத்தப்படும்? கிழக்கு மாகாண சபையின் 2014ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் இன்று 2014ஆம் ஆண்டுக்கான கிழக்கு மாகாண சபையின் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றினார். கிழக்கு மாகாணத்தின் 2014ஆம் ஆண்டுக்கான உத்தேச நிதி பயன்பாடு 12,556 மில்லியன் ரூபாவாகும். இதில் மாகாண சபை உறுப்பினர்களின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக 111 மில்லியன் ரூபாவும், நிறுவன அபிவிருத்தியும் மாகாண நிர்வாகத்திற்காக 229 மில்லியன் ரூபாவும், பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பிற்கு 1,596 மில்லியன் ரூபாவும், சமூக உட்கட்டமைப்பிற்கு 1,164 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உற்பத்தி துறைக்கு 223 மில்லியன் ரூபாவும், பிராந்திய அபிவிருத்திக்கு 73 மில்லியனும், பின்தங்கிய கிராம அபிவிருத்திக்கு 50 மில்லியன் ரூபாவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இடைக்கால பருவப்பெயர்ச்சியின் தளம்பல் நிலை வளிமண்டலத்தில் தாளமுக்கமாக மாற்றமடையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளையும் நாளை மறுதினமும் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பாணந்துறையை அண்டிய கடற்பிரதேசத்தில் நேற்று மாலை 5:45 மணியளவில் வீசிய சுழல்காற்றின் போது பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. 10 நிமிடங்களுக்கும் அதிகமாக இந்த சுழல்காற்று வீசியதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. இவ்வாறு கடலில் ஏற்படும் சுழல் காற்று மிகவும் ஆபத்தானது என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் S.R. ஜெயசேகர் தெரிவித்தார். ஆகவே எதிர்வரும் நாட்களிலும் இவ்வாறான சுழல் காற்று கடலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதால் மீனவர்கள் இது குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார். தற்போது காணப்படுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக தெற்கு கடற்கரையில் காலி தொடக்கம் கிழக்கு கரையோரம் மட்டக்களப்பின் வடக்கு வரையிலான கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதனால் இந்த பகுதிகளில் உள்ள மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனுராதபுரத்தில் ஏற்பட்ட கடும் காற்றுடனான மழை தொடர்பான காட்சிகளை ரிப்போர்ட்டர் சந்திரகுமார் தாரத்ன இவ்வாறு பதிவு செய்திருந்தார். காலி கடற்படை முகாமுக்கு அருகிலான கடற்பகுதியில் ஏற்பட்ட கடல் சீற்றம் தொடர்பான காட்சிகளை எமது ரிப்போர்ட்டர் சரித் ரந்திக பதிவு செய்திருந்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் பெய்த மழை தொடர்பாக ரிப்போர்ட்டர் நதேஸ்வரன் புருஷோத்தமன் பதிவு செய்த காட்சிகளே இவை. இதேவேளை நேற்று முன்தினம் தெய்வேந்திர முனையிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் 6 பேர் தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என கடற்படை தெரிவிக்கிறது.
பிரியச்சமை எனப்படும் மீனவ படகு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கடலுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது குறித்து கடற்றொழில் பிரதி அமைச்சர் சரத்குமார் குணரத்னவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டு கேட்டபோது அனர்த்தத்திற்குள்ளானவர்களின் குடும்பங்களை சந்திக்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக செயலாளரின் நடவடிக்கைகள் குறித்து கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். மட்டக்களப்பில் கடல் தொடர்ந்தும் கொந்தளிப்பாகவே காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்வதனை தவிர்த்து வருகின்றனர். மீனவ படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சிகளே இவை. அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கொந்தளிப்பு காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாதன் காரணமாக அதிக அளவிலான படகுகள் ஒழுவில் மீன்பிடி துறைமுகத்தில் தடுத்து நிற்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலையிலும் தொடர்ந்து கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. மீனவர்கள் தமது படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்திருந்த காட்சிகளையும் எமது பிராந்திய செய்தியாளர் பதிவு செய்தார். யாழ்ப்பாணத்திலும் ஓரளவு மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிளிநொச்சியிலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வீதிகளில் மழை நீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றிரவு கடும் மழை பெய்துள்ளது. புத்தளம் கடற்பகுதியும் வளமைக்கு மாறாக கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொண்டுள்ளனர். பலரின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க நேற்று ஹொரணையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கருத்து தெரிவித்தார். අපේ දේශපාලනය කරන අය අඩුපාඩු තියෙනවා මේවා නෑ කියන්නේ නෑ අපේ මේ අයවැය තියෙනවා සමහර වෙලාවට රජයේ அரசியலில் ஈடுபடுவோரிடம் குறைபாடுகள் காணப்படலாம். அதனை இல்லை என கூற மாட்டேன். இந்த வரவு செலவு திட்டத்திலும் எமது அரசாங்கத்தின் வேலை திட்டங்களிலும் சில குறைபாடுகள் காணப்படுகின்றது. இதனை நிராகரிக்கவில்லை. ஆனால் சிறந்த விடயங்களும் உள்ளன. அவற்றையினும் கூற வேண்டும். வரவு செலவு திட்டத்தின் போதும் இதனை சிந்தித்தேன். பொறாமை மற்றும் வைராக்கியத்தை மையப்படுத்திய எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் இன்று ஊடகங்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் அளவுக்கு காணப்படுகின்றது. இதனூடாக அவர்களின் அரசியல் சிந்தனை எவ்வாறானது என்பது தெளிவாகின்றது. හිතා ගන්න පුළුවන් අපිට මේ අයගේ දේශපාලන දර්ශනය මොකක්ද කියලා. நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.